525 கோடிங்கிறது மிகப்பெரிய சாதனை. அதுவும் வந்து இந்த படத்துக்கு வந்த நெகட்டிவ் மாதிரி வேற எந்த படத்துக்குமே வரல. அதில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிக்கும் முதல் ஹாலிவுட் ஆங்கில படம் மே டே அப்படின்னு வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு முறை கேட்கும்போது சொன்னார், சார் இந்த படத்துக்கு ப்ரீக்வலும் எடுக்கலாம் சார், கதை என்கிட்ட இருக்குது. ரஜினிக்கு என்ன சர்ப்ரைசஸ் வச்சுருக்காரு, என்ன மாதிரி செலிப்ரேஷன் வச்சுருக்காரு எதுவும் தெரியல. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். கூலி ரிலீஸ் ஆகி 12வது நாள். பொதுவாக நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். 12வது நாளில் எப்படி இருக்கு, இது எப்படி மூவ் ஆகும், எது வரைக்கும் செல்லும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. இந்த படம் வந்து முதல் வாரம் வந்து நல்ல ஜாம் பேக்கடாக போச்சு. இந்த டிக்கெட் ப்ரெஷருங்கிறது வந்து அன்பிலீவபுளாக இருந்தது. தியேட்டருக்காரங்கெல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் கனவுன்னு கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு கலெக்ஷன் அந்த 4 நாட்கள். அதுக்கப்புறம் வார நாள்லேயும் வந்து அந்த கலெக்ஷன் தொடர்ந்தது. 2வது வாரத்தோட இறுதி வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் வந்து கண்டினியூஸாக வந்து காட்சிகள் அதிகப்படுத்தினாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், வட இந்தியாவில் வெள்ளிக்கிழமை வந்து 6000 காட்சிகள், சனிக்கிழமை 7000 காட்சிகள், ஞாயிற்றுக்கிழமை 8000 காட்சிகள், அப்படி வந்து அது அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு முதல் நாள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்ததா எல்லாத்துலேயுமே. பொதுவாக வட இந்தியா அப்படின்னாவே நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆமாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இது கூட வெளியான படம் வந்து வார் 2, அந்த படத்தால் 70 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க வட இந்தியாவில் மட்டுமே. தென்னிந்தியாவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த கூலி படத்தால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 கோடி ரூபாய் லாபம்னு சொல்கிறாங்க வட இந்தியாவில். ஸோ அதனால தான் இந்த நிலைமை, இந்த ஷோவை இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம். இப்போ இந்த அதிகப்படுத்தின காட்சிகளுக்கெல்லாம் கூட வந்து 60-70% மக்கள் வந்ததாக சொல்கிறாங்க. நம்மளாலே அதை பார்க்க முடிஞ்சது. நம்ம போயிட்டு புக் மை ஷோவில் போய் குறிப்பிட்ட தேட்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் புக் ஆகிருக்குன்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நல்லபடியாக இந்த 2வது வாரமும் வந்து நல்ல வசூலோடு ஓடிச்சு. அதே போல் வெளிநாடுகளிலும் கூட வந்து இந்த 2 வாரமும் நல்லபடியாக தான் போயிருக்கு. அமெரிக்காவிலலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கான்டெஸ்ட்லாம் வச்சாங்க சொன்னல, அது மாதிரிலாம் வச்சு ஓரளவுக்கு ரசிகர்களை வந்து தொடர்ந்து அவங்க ஈர்க்கிறதுல கவனமாக இருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த 11 நாள், மொத்தம் 11 நாளில் வந்து இந்த படம் கிட்டத்தட்ட 525 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே கூட இருக்கும். பட் அவங்க ஒரு எச்சரிக்கையோடு தான் குறைவாக சொல்கிறாங்க. பட் 525 கோடிங்கிறது மிகப்பெரிய சாதனை. அதுவும் வந்து இந்த படத்துக்கு வந்த நெகட்டிவ் மாதிரி வேறு எந்த படத்துக்குமே வரல. பட் படம் பார்த்தவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுனால மக்கள் அந்த படத்தை இது பண்ணிக்கிட்டாங்க. மக்களோட ஆதரவில் அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம். அதே போல் இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாலும் இன்னும் வந்து அந்த சான்றிதழ் மாற்றப்படலை. இன்றைக்கும் சான்றிதழோட தான் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த படத்துக்கு எதிராக இதெல்லாம் இருந்தால் கூட ரஜினியுடைய பொன்விழா ஆண்டு, அவருடைய அந்த இத்தனை ஆண்டுகால உழைப்புக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக, அவரை கொண்டாடுற விதமாக ஜனங்க வந்து அந்த படத்தை நல்லபடியாக பார்த்து ரசிக்கிறாங்க. இன்னும் கூட படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் இந்த வசூலோட ஓடாது. இன்னொரு வாரம் வந்து வசூல் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு மற்ற படங்களும் இப்போ வெளிவர ஆரம்பிக்குது. ஆமாம். இன்னொன்று ரிப்பீட்டட் ஆடியன்ஸே வந்து இனி பார்க்குறவங்களாம் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ வருகிற திங்கட்கிழமை வந்து இதனுடைய ஃபுல் ரன் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு முழுமையான வசூல் என்னங்கிறது தெரிஞ்சு. ஆமாம். இப்போ அடுத்த கட்டமாக வந்து ஜெயிலர் 2 அவர் வந்து ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுவும் சன் பிக்சர்ஸ் படம் தான். பட் இந்த படத்தை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு தான். இந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ரிலீஸ் டைமில் கூட ஜெயிலர் 2 பற்றி தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அதனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் கூலி பார்த்ததை விட 2 மடங்கு இருக்கும். பொன்விழாவின் தொடக்கத்தில் கூலி வருது, பொன்விழாவின் நிறைவில் வந்து ஜெயிலர் 2. ஆமாம், ஜெயிலர் வரும், ஜெயிலர் 2. அதான் அந்த படம் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே திரும்ப பேசுவோம், கூலிக்கு வந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லையப்பான்ற அளவுக்கு அது வந்து ரொம்ப ஹை லெவலில் அந்த ஹைப் வந்து இருக்கும். அதே போல் இன்னும் கூடுதலான நாடுகளில் படம் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த படம் வெளியாகி பல நாடுகளில் வந்து தெரியாதவங்கெல்லாம் கூட வந்து தமிழில் இப்படி ஒரு படம் வருது, இந்த மாதிரி ஒரு நடிகர் இருக்காருன்ற அந்த ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே வந்து கடத்தப்பட்டிருக்கு இந்த படத்தால். அது வந்து அடுத்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாசலை வந்து திறக்கும். இப்போ ரஜினிகாந்த் பொதுவாக அந்த பொன் விழாவுக்காக தனியாக ஒரு விழா நடத்துறதுலாம் அவர் விரும்பலைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கூலியோட சக்சஸ் இருக்குல்ல, அதோட வெற்றியில
சன் பிக்சர்ஸ்லாம் கொண்டாடும் போது அந்த பொன்விழா தொடர்பாக ஏதாச்சும் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரில. அவர் கலாநிதி மாறன் வந்து இந்த ஒரு ஆண்டு முழுக்க ரஜினிக்கு என்ன சர்ப்ரைசஸ் வச்சுருக்காரு, என்ன மாதிரி செலிப்ரேஷன் வச்சுருக்காரு எதுவும் தெரியல. இன்னொன்று இந்த கூலி படத்தினுடைய வெற்றியை வந்து அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இல்லை, அதெல்லாம் ஒரு அனுமானமே இல்லாமல் தடக்குன்னு ஒரு அறிவிப்பு மாதிரி வரும், ஒரு வீடியோ வரும், ஒரு ஃபோட்டோ வரும். ஆமாம், நமக்கே தெரியாது, விரைவில் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. அது மாதிரி டக்குன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த ஜெயிலர் 2 வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% படப்பிடி முடிஞ்சிருச்சு. யாரு நடிக்கிறாங்கிறது கொஞ்சம் இதா இருக்குல்ல, அவங்க இன்னும் வெளிப்படையா சொல்லல. அது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கூலியோடைய இதெல்லாம் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் இதெல்லாம். அதுக்கு பிறகு வந்து இந்த ஷூட்டு நல்லா ஃபுல் ஃபிளெட்ஜ்டா போக ஆரம்பிச்ச உடனே வந்து ஒன்னொன்னா தகவல் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜெயிலர் 1 பார்த்தோம், அதுல வந்து அவர் ஜெயிலரா இருப்பாரு, அவர் ஃபிளாஷ்பேக் மாதிரி இருக்கும். இப்போ ஜெயிலர் 2 எப்படி பாக்குறது? இப்போ ஜெயிலர் 2ல அந்த ப்ரொமோ எடுத்தாங்க. அதே போல ரஜினி இப்போ ஷூட்டிங் போகிறது, ஷூட்டிங்கில் அவர் கலந்துக்கிற சில ஸ்டில்லாம் பார்க்க முடிஞ்சுது. அது எல்லாத்துலேயுமே வந்து ஓல்டு கெட்டப்பில் தான் இருக்கார். அதாவது டைகர் முத்துவேல் பாண்டியன், அந்த டைகர் முத்துவேல் பாண்டியன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகான சம்பவங்கள் தான் வந்து நிறைய அந்த படத்தில் பார்த்தோம். ஃப்ளாஷ்பேக் ஒரு 10 நிமிஷம் தான். அதில் வந்து டிஏஜிங்கெல்லாம் கிடையாது, எல்லாமே ரியல் தான். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பழைய ரஜினி தான் வந்து நிறைய வருவார் அப்படின்னு இதில் ஒரு ப்ரீக்வல்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து அவர் டிஏஜிங் முறையில் பண்ணுறாங்களா இல்லை முன்ன எப்படி பண்ணாங்களா அதே மாதிரி பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரில. பட் இப்போ எடுத்து இந்த காட்சிகள் எல்லாம், அதாவது ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறாங்க கூட, அதே மாதிரி அந்த மருமகளை வராங்களா அந்த பொண்ணு, இவங்கெல்லாம் வரும்போது இது எல்லாமே வந்து அந்த வயதான ரஜினி பாத்திரத்துக்கான காட்சிகள் தான் அப்படின்னு தெரியுது. நமக்கே ஒரு உற்சாகமா இருக்கு. என்ன விஷயம்னா, இந்த ஜெயிலர் 2 எப்படி வரும்னு, என்னன்னா இதுல எல்லா நண்பர்களும் அந்தந்த காட்சியில வந்து ஒரு சடனா வருவாங்கல்ல, இதை எப்படி பண்ண போறாங்க ஜெயிலர் 2ல? இதே மாதிரி இருக்குமா சினிமா, அது வேற மாதிரி இருக்குமாங்கிறது ஒரு இதா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இருக்கு. இப்போ அது ப்ரீக்வலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நல்லா இருந்தது, நல்லா இருக்கு அந்த ஸ்கிரிப்ட். ஏன் மோகன்லால் அவ்வளோ க்ளோஸ், எப்படி க்ளோஸா இருந்தாங்கன்னு காட்டலாம். ஏன் ஜாக்கி ஷெராப் அவ்வளோ ஒரு மாதிரி அவருக்கு அடிமை மாதிரி நடந்துக்கிறாரு? ஏன் அந்த இன்னொரு நம்ம சிவராஜ்குமார் வந்து எப்படி அவ்வளோ பெரிய இந்த நண்பர்களோட கூட்டத்தை காட்டினாவே ஃபர்ஸ்ட். ஆமா, அதனால வந்து அது வந்து வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. அதுதான் எனக்கு தோணுது நீங்க சொன்னது. அதே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விநாயகன் கேரக்டர் வந்து சொல்லும், இன்னும் யார் யார் எங்கெந்தெல்லாம் வரப்போறாங்களோ தெரியல ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சாவார். அப்போ புதுசாக வேற பிரச்சனைகள் வருதா, வந்து அதை வந்து இவர் எப்படி டீல் பண்றாரு, அந்த மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே வந்து எடுக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நெல்சன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நபர். அவர்கிட்ட ஒரு முறை கேட்கும் போது சொன்னாரு, சார் இந்த படத்துக்கு ப்ரீக்வலும் எடுக்கலாம் சார், கதை என்கிட்ட இருக்கு, இந்த படத்துக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு இன்னொரு சீக்வல் எடுக்கலாம், ஜெயிலர் 3 கூட எடுக்கலாம், என்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட மேட்ரே இருக்குது ஃபுல்லாக. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவர் இந்த ஸ்கிரிப்டை வந்து பண்ணியிருப்பார். இல்லைன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அவர் ரிசர்வ் பண்ணுவாங்களா ப்ரொடியூசரும் ஹீரோவும்? அப்புறம் பெரிய ஹார்டான ஒரு விஷயத்த கூட கேஷுவலாக பேசுறது மாதிரி இருக்கிறாரு அவர். ஆமாம், அவர்கிட்ட ஒரு பெரிய இறுக்கம் அலட்டிக்காமல் இருக்கு, ரொம்ப கேஷுவலாக அதை கடந்துடுறாரு. ஆமாம். இப்போ ஜெயிலர் 2 பிறகு என்னங்கிற கேள்வியை நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அதுக்கான தகவல் ஜெயிலர் முடியும் போது வருமா. அது வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைரக்டர் மாறிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல மணிரத்னம்னாங்க, அப்புறம் மாரி செல்வராஜ்னாங்க, அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்புராஜ்னாங்க, அப்புறம் இல்லை அட்லி கேட்டிருக்காரு, அட்லி கூட பண்ண வாய்ப்பு இருக்குன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து இவர் லோகேஷ் கனகராஜே வந்து ரஜினி கமலை வச்சு படம் பண்ண போகிறாரு, தலைவர் 173 அந்த படம் தான்னாங்க. அப்புறம் இப்போ பார்த்தா நித்திலன் அந்த சுவாமிநாதனா, மகாராஜா டைரக்டர், அவர் பண்ணுவார் அப்படின்னாங்க. இப்போ அவரை தாண்டி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா புஷ்பா 2 படத்தோட டைரக்டர் சுகுமார் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவி, ஒவ்வொரு நாளும் ஒரு தகவல். ஆமா, அவர் வந்து புஷ்பா 3ல வந்து அவர் பிஸியா இருக்காரு, ஆனாலும் அவரை வந்து இப்பவே அவர் பண்ணக்கூடும் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா இது எல்லாம் வந்து நம்ம இப்போ இனிமேட்டு இப்படி தான் எடுத்துட்டு கடந்து போகணும். ஒரு ஜாலியா இந்த மாதிரி போன வாரம் அவருப்பா, இந்த மாதிரி இவருப்பா அப்படின்னு பேசிட்டு கடந்து போகும். கேப்டன் பிரபாகரன் வந்து அவரோட புஷ்பாவுக்கே ஒரு ஃபோர் ஃபாதரா இருக்காது. ஆமாம், ஒரு முன்னோடி படம்னா அதுதான் நிச்சயமா, அது இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆமா, அவர் நடிப்புல வந்து ஒரு பிரம்மாண்டமான இங்கிலீஷ் படம் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. அது இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு தெரியாது.
படத்துக்கு தலைப்பு கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேப்டன் பிரபாகரன் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போவே வந்து ஒரு ஃபுல் பேஜில் ஒரு விளம்பரம், அதில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிக்கும் முதல் ஹாலிவுட் ஆங்கில படம் மே டே அப்படின்னு வச்சுருந்தாங்க. படத்துக்கு தலைப்பு மே டே. சும்மா அதோட முடிஞ்சு போயிட்டு. ஆமாம், இது ஆர்கே செல்வமணி தான் டைரக்டர், அவர் தான் டைரக்ட் பண்ணதா இருந்தது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆகிட்டே இருந்தது. ஆனால் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் நடிகர் சங்கத்தில் சந்திக்கும் போது நான் கேட்டேன், கேப்டன் இந்த மாதிரி ஒரு மே டேன்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணீங்களா, அது என்ன ஆச்சு அப்படின்னு, ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு இப்படி பார்த்துட்டு, ஆமாம் கேப்டன், இல்லை பண்ணலாம் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் பண்ணலாம் அப்படின்னாரு. கூலி வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இயக்குனர் தரப்பில் இருந்தோ அல்லது ரஜினிகாந்த் தரப்பில் இருந்தோ ஒரு ஹாப்பியான நியூஸோ அவங்களோட கருத்தோ எதுவும் வந்தது மாதிரி தெரியலையே. ரஜினி அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை தான் அதோட செய்தியாளர்களை பார்த்தாரு. அப்போ அவங்க வந்து இந்த விஜய் மாநாடை பற்றி எதோ கேட்டாங்க. அவர் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டாரு. சன் பிக்சர்ஸ் தரப்பு தான் அந்த தகவல் ஏதாவது சொல்லுவாங்க, கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. கலெக்ஷன் மட்டும் சொல்கிறாங்க. இன்னும் வந்து அவங்க முன்ன இந்த ஒரு சக்ஸஸ் மீட் எல்லாம் கூட வச்சாங்க. அந்த மாதிரி எதுவும் இன்னும் செய்யலை. இப்போ வேட்டையனு கூட சக்ஸஸ் மீட் வச்சாங்க, இந்த படத்துக்கு இன்னும் வைக்கலை. அது எப்போ செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக வந்து செய்வாங்க. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.